என்னாச்சுன்னு எதுக்கு இப்படி பிளாங்க் செக் கொடுத்துருக்க? நான் சொன்னதை செய்யுங்க. எதை பற்றியும் என்கிட்ட பேசாதீங்க. இன்னைக்கு நாம என் சித்திக்கு அவ்வளத்தையும் செட்டில் பண்ணுறோம். ஏய், இந்த வீடே நாம வாங்கி கொடுத்ததுதான். அத மறந்துட்டியா நீ? என்ன சாப்பிட்டதுக்கெல்லாம் காசு கேட்பாங்களா என்ன? இல்லைங்க, எல்லாத்தையும் என் சித்தி மறந்துட்டு பேசுது. அதுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த செக். அதை கையில் கொடுங்க. கதைதான் சொன்னேன், ஓவரா ஆடாத. நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு நாம கிளம்புவோம். நமக்கு எதுக்கு வீண் வம்புன்னு? நீ எங்க கேட்ட? அந்த மருமகக்காரி உன்னை மதிக்கவே மாட்டுக்கா. இப்ப தேவையில்லாம வம்ப விலைக்கு வாங்கி நீ தான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்க. நான் யாருன்னு அவளுக்கு காட்டாம இங்க இருந்து போக மாட்டேன். நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். அப்ப தெரியும் அவளுக்கு எல்லாம். என்கிட்ட வச்சிக்க கூடாதுன்னு இருப்பா. ஏங்க என்ன பத்தியே அபாண்டமா இல்லாததெல்லாம் சொல்றா. அவ ஏன் பக்கம் ஒரு நாடகம் போடுறா, புருஷன் பக்கம் ஒன்று, மாமியா வர்றதை பார்த்து அவளுக்கு தக்கன ஒரு நாடகத்தை போடுறா. அதை தெரியாம என் சித்திக்காரியும் என்ன உதாசீனப்படுத்துறாள்ல. இதுக்கெல்லாம் சேர்த்து அவ அனுபவிக்க போறா. பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னும் எண்ணி 2 நாள்ல நான் யாருன்னு இவங்க எல்லாத்துக்கும் காட்டுறேன். ஏய், நேத்துல இருந்து நீ சாப்பிடவே இல்லை. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படி பட்டினியா கிடப்ப? எல்லாரும் வந்து உன்னை கூப்பிட்டும் பார்த்துட்டாங்க. நீ எதுக்கும் செஞ்சு கொடுக்கல. இப்படியே எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்க போற? ஏங்க நீங்க வெளியே போய் டிஃபன் வாங்கிட்டு வாங்க. ஒரு பிளாஸ்க் வாங்கிக்கோங்க. அதில் காஃபி வாங்கிட்டு வாங்க. எனக்கு தலைவலியா இருக்கு. எப்படியோ நீ சாப்பிட்டா போதும். நான் போயிட்டு வரேன். அக்கா, அக்கா, எலும்புக்கா, ஏன்க்கா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அத்தான், அவகிட்ட நீங்கள் அது சொல்லக்கூடாதா? என்கிட்ட பேசக்கூட மாட்டுக்கா. இப்படியே எம்பிட்டு நேரம் உட்கார்ந்துருக்கா. சாப்பிடல, ஒன்றும் செய்யல. கஷ்டமா இருக்குதான். மாப்ள, உங்க அக்காவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ நான் சொல்றத கேட்க மாட்டானும் தெரியும். அவ வெளியே போய் டிஃபன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா. இந்தாங்க, இந்த செக்கை உங்க கையில கொடுக்க சொன்னா. என்னக்கா இது? எதுக்கு இப்படி செக்கு கொடுத்து எங்களை அசிங்கப்படுத்துற? அதுவும் இல்லாம வெளியே போய் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லியிருக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இது உன் வீடு. இந்த வீட்டுல எல்லா உரிமையும் உனக்கு போகதான் எங்களுக்கு. நீ ஏன் எங்களை இப்படி பிரிச்சு பாக்குற? உன்கிட்ட தாக்கா பேசிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட பேச போறியா இல்லையா? அதான் நீங்க தள்ளி போங்க. என்னக்கா என்ன நடக்குது? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? தயவு செஞ்சு என்கிட்ட யாரும் பேசாதீங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. நான் சரியா தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னை மதிக்காத இந்த வீட்டில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்க போறதில்ல. தயவு செஞ்சு அவங்க வேலையை போய் பார்க்கலாம். எட்டி எழுப்பி வாட்டி. நான் தான் கோபத்தில் உன்னை ஏசி போட்டேன், அடிச்சு போட்டேன். அதுக்காக இப்படி வீசிக்கிட்டு உட்காந்துருப்பியா? முகம் கொடுத்து கூட யாருக்கிட்டையும் பேச மாட்டேக்க. என்னம்மா சொல்ற? அக்காவை நீ அடிச்சியா? ஏமா அடிச்ச? என்ன சொல்றீங்க? அவளை அடிச்சீங்களா? எதுக்கு? இல்லை மாப்பிள்ள, மாலதி கிட்ட தப்பாக பேசிக்கிட்டு இருந்தா. நான் தான் இந்த வீட்டில் எல்லாமே அப்படி இப்படின்னு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருந்தா. அதான் கோவத்தில் அடிச்சிட்டேன். அக்கா சொல்றதுல என்னம்மா தப்பு? அக்காக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல எல்லாருமே. அவ உனக்காக என்ன பண்ணல? நீ இப்ப அவளை அவமானப்படுத்தி பேசியிருக்க. பின்ன அடிக்க வேற செஞ்சிருக்க. என்னம்மா இது? அவ இந்த குடும்பத்தை பற்றி அக்கறை இல்லை. எனக்கு அப்புறம்தான் எல்லாமே. யாருக்கும் முக்கியம் தான் கொடுக்க மாட்டேன். சித்தியெல்லாம் எனக்கு அப்புறம் தானே சொன்னா. அதனால கோவத்தில் அடிச்சிட்டேன். பாய மூடுமா. அக்கா இன்னைக்கு அப்படி சொல்லுது, எப்பவும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் நாம எல்லாருமே அது எத்தனையோ தடவை எல்லாருக்கும் முன்னாடி தான் சொல்லியிருக்கு. அதுக்காக அடிப்பியா? இங்க யாரும் இங்க நின்று எதுவும் பேச வேண்டாம். அவங்களுக்கு அவங்க குடும்பம் பெருசா தெரியுது. தயவு செஞ்சு எல்லாரும் வெளியே போங்க. என் முன்னாடி நீங்க யாரும் நாடகம் போடணும்னு அவசியம் இல்லை. நான் தான் சித்தியா பார்க்காம அம்மாவாவும் என் தம்பின்னு கூட பிறந்தவன் தான் தம்பின்னு நினைக்காம என் தம்பியாவும் நினைச்சது தப்பு. ஆனா இன்னைக்கு வந்தவ என்னை பிரிச்சு பார்த்து நான் சொல்லாததெல்லாம் சொல்லி என்ன உங்க எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டால. அவ எத்தனை நாடகம் போடுறான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் முன்னாடி ஒரு நாடகம், உங்க முன்னாடி ஒரு நாடகம். ஆனா உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. அனுபவிக்கிற எனக்கு தான் புரியும். தயவு செஞ்சு எல்லாரும் வெளியே போங்க. நான் யாரு அவ யாருன்னு உங்க எல்லாருக்கும் நான் நிரூபிச்சு காட்டாம இங்கிருந்து போனா அந்த அசிங்கம் எனக்கு தான்.
குற்ற உணர்ச்சியிலே நான் செத்துருவேன். அதனால அவ யாருன்னு உங்களுக்கு நான் தோல் உரிச்சு காட்டத்தான் போறேன். அது வரைக்கும் இந்த வீட்டில் உங்க கையால நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். தயவு செஞ்சு வெளியே போங்க. என் பொண்டாட்டியே நான் இது வரைக்கும் அடிச்சதே கிடையாது. ஆனா நீங்க அவளை அடிச்சிருக்கீங்க. அவ உங்களை எவ்வளவு பெருமையா சொல்லியிருக்கா தெரியுமா? அவளை நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க. இந்தாங்க, இது வரைக்கும் இந்த வீட்டுல நாங்க சாப்பிட்டதுக்கான மொத்த செக்கும் எவ்வளவு வேணுமோ நிரப்பிக்கோங்க. என்ன மாப்பிள இப்படி பேசுறீங்க? அவ ஏன் பொண்ணு. 1000 தான் இருந்தாலும் அவளை நான் அடிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? செக்கை கொடுத்த உடனே அவளுக்கு எனக்கு இடையில உள்ள பந்தம் இல்லைன்னு போயிருமா? இவளை நான் தூக்கி வளர்த்துருக்கேன். இன்னைய வரைக்கும் என் மவளாக தான் நினச்சிருக்கேன். இவனுக்கு இல்லாத அதிகாரம்லாம் அவளுக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ ஒரு செக்கை கொடுத்து இதில் சோறு போட்டதுக்கு காசு நிரப்பிக்கோன்னு சொல்கிறாளே, அப்போ இவ பணத்திமிரில் தானே ஆடுதா? தள்ளி போங்க. இன்னும் 4 அரை அரைஞ்சி அவளை நான் என்னன்னு கேட்கட்டும். ஏய், என்னடி திமிரில் உட்காந்துக்கிட்டு இருக்க? இந்த வீட்டில் உனக்கு இல்லாத உரிமை யாருக்கும் கிடையாது. நீ என் பொண்ணு. உனக்கு அப்புறம்தான் என் மவனேனா, அதுக்கப்புறம்தான் மருமகலாம். அவளை நான் தூக்கி வச்சு கொண்டாடுறேன்னு நீ நினைக்கலாம். அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவள் சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாமல் பண்ணியிருக்கான்னு நினச்சி விட்டுருவேன். ஆனால் நீ பெரியவ தானே, எல்லாத்தையும் புரிஞ்சு இந்த குடும்பத்தை வழி நடத்துகிற நீயே இப்படி வீஞ்சிக்கிட்டு இருந்தனா எப்படி? இப்போ வந்து சாப்பிட போறியா இல்லையா? இப்போ பதில் சொல்லு. உன் மருமகக்காரி சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு என்ன அடிச்சல? அப்ப நான் போய் சொல்றேன் உன் மருமக உண்மையை பேசுறான்னு அர்த்தமா? உன் மருமக டபுள் கேம் ஆடுறா. அதை தெரியாம என்னை எப்படி நீ அடிப்ப? என்னை மன்னிச்சிருட்டி. இனி என்ன நடக்குன்னு பார்த்துட்டு நான் பேசுகிறேன். தெரியாமல் பேசுனது தப்பு தான். நீ பேசுகிறத வச்சு மட்டும் உன்னை நான் தப்பாக நினச்சதும் தப்பு தான். நான் அவ பக்கம் நிற்கவா ஓம் பக்கம் நிற்கவான்னு எனக்கே தெரியல. என் காதில் கேட்டதை வச்சு உன்னை அடித்தேன். அவ உன்கிட்ட நீ தனியாக இருக்கும்போது என்ன பேசினான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது. நான் என்ன ஏதுன்னு மொத்தத்தையும் கூர்ந்து பார்த்து அப்புறமா அதுக்கு பதில் சொல்கிறேன். உன் மேலே தப்பு இல்லாதனால தானே நீ இவ்வளோ தைரியமாகவும் கோபமாகவும் பேசிக்கிட்டு இருக்க. சரி, அவள் எப்படிப்பட்டவனே நான் புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பேசுகிறேன். அக்கா புரிஞ்சுக்கோக்கா, நான் இல்லாதப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னு எனக்கு யூகிக்க முடியல. ஆனா நான் உன்னை என் அக்காவா தான் நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கா. மாலதி கிட்டையும் விசாரிச்சுட்டு என்ன ஏதுன்னு சொல்றேன். என்னடா விசாரிக்க போற? என்ன விசாரிக்க போற? நீ என்ன விசாரிச்சாலும் அவ உனக்கு ஏத்த மாதிரி தான் சொல்லுவா. நான் சொல்றேன், என் வார்த்தை மேல உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? ஐயோ அக்கா புரிஞ்சுக்கோ, உன்னை நம்பாம இல்ல. அவ அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா அது தப்புதான். அவளுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். புரிஞ்சுக்கோக்கா. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அவ யாரு, என்ன பண்றா, எல்லாத்தையும் உங்ககிட்ட நானே நிரூபிக்கிறேன். அவ முகத்திரைய உங்க முன்னாடி நானே கிழிக்கிறேன். அப்புறம் இந்த அக்கா எப்படிப்பட்டவனு நீ புரிஞ்சுக்குவ. சரிக்கா, இப்ப வந்து சாப்பிடுக்கா. நீ சாப்பிடாம மனசு கஷ்டமா இருக்குக்கா. நீங்க போங்க, நான் வரேன். சரிக்கா. ஏம்மா வாமா, அக்கா வருவா. ஏய் என்னடி, இது வரைக்கும் நானே உன்னை கை நீட்டினது கிடையாது. உன் சித்திக்காரி உன்னை அடிச்சிருக்கா. ஏங்க, அது ஒரு லூசு. அது கோவத்துல அப்படி பண்ணிருக்கு. அதெல்லாம் விடுங்க. இப்ப அதான் முக்கியம். இவ யாரு, என்ன ஏதுன்னு முதல்ல அவ முகத்தரைய கிழிக்கணும். அவ என்கிட்ட ஒரு பேச்சு, இவங்க கிட்டலாம் ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கல்ல, அதை வெட்ட வெளிச்சமா ஆக்குறேன். அவளை அவமானப்பட்டு கூனி குறுகி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறனா இல்லையான்னு பாருங்க. சரி, என்னமோ பண்ணு. எதுனாலும் ஜாக்கிரதையா இரு. இப்ப டிஃபன் வாங்க போகணுமா போக வேண்டாமா அத சொல்லு. அதான் எங்க சித்தி வந்து புலம்பிட்டு போதில்ல, விடுங்க. எதுக்கு காசை கறியாக்குறீங்க? போங்க. சரி, சாப்பிட வா. நீங்க போங்க, நான் வரேன். ஏட்டி, என்ன ஆச்சு? உங்களுக்குள்ள என்ன நடக்கு? இன்னும் கோபத்துல உட்காந்துருக்க. சாப்பிடவா? மவ கறி சரியான கிறுக்கி. இங்க நம்ம பேசினா நம்ம பக்கம் ஆடுவா,
அங்க மருமவக்காரி பேசின உடனே அவ பக்கம் ஆடுறா. என்ன செய்ய சொல்ற? ஓ மருமவக்காரிக்கு சுய புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. மருமவக்காரி என்னை பத்தி அவ முன்னாடி தப்பா சொல்லிட்டு இருக்கா. அது அவ கண்ணுக்கு தெரியல. நான் பேசின 2 வார்த்தையை தப்புன்னு என்ன அடிக்கிறா. அப்ப அவ புத்தி எப்படி இருக்கு? அவ சரியான புத்தி கெட்டவா. அவளுக்கு புத்தி இருந்தா இப்படிலாம் பண்ணுவாளா? அவளை குடுன்னு நானே கொடுக்குறேன். நீ எதுக்கு கவலைப்படுற? நான் போய் 4 போடு போடுறேன், அப்புறம் அடங்குவா. ஓ மகக்காரி கடைசியில தெருல பிச்சை தான் எடுக்க போறா. மருமகக்காரி துரத்தி முடுக்க போறா. பாரு, அதுதான் நடக்க போகுது. நம்ம சொல்றத காதுல வாங்கினா உருப்பிடுவா. சொல்றத தெளிவா சொல்லு. சரி டி, நான் போய் பேசுறேன், நீ வருத்தப்படாத. போ சொல்லாத, செய். என்னை அடி அசிங்கப்படுத்தி அடி வாங்க வச்ச இருக்குடி உனக்கு. நான் யாருன்னு காட்டாம இங்க இருந்து போயிட்டேனா அசிங்கம் எனக்கு தான். உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு பாரு.